அம்மா மீனா, அப்பா நீங்களா? அம்மா மீனா, எப்படிமா இருக்கு? உன்னை இந்த நிலைமையில என்னால எப்படிமா பார்க்க முடியும்? சித்தி ராஜிலாம் நல்லா இருக்காங்களாப்பா? அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லாதான் இருக்காங்க. நாகமாத்த, மகாலட்சுமி இவங்கெல்லாம் எனக்காக கவலைப்படுறாங்களா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்ன நினைச்சுதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா. சாவித்ரி அக்கா பையனுக்கு ஜுரம் குறைஞ்சிருச்சாப்பா? கேட்க மறந்துட்டேன். நம்ம கோவில் படிக்கட்டுல யார் கழுவுறாங்க? யார் பண்ணா என்ன? அழுக்காவே இருக்கட்டுமே, அத பத்தி நமக்கு என்ன? உனக்கே அக்கறை? ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு போய் படிக்கட்டுகளை அலம்பி விடுவியே, அதுக்கு அதுக்கு அந்த கடவுள் உனக்கு என்ன பண்ணா? அந்த கடவுள் இருக்கிறது உண்மைன்னா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குப்பா. எதுக்காகப்பா நீங்க கடவுளை திட்டுறீங்க? எனக்கு கடவுள் மாதிரி இருக்கிற புருஷனை கொடுத்த அந்த கடவுளை எதுவும் சொல்லாதீங்க. அந்த கடவுளை இறங்கி வந்து உன் கழுத்துல தாலி கட்டினா, அதனாலதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அந்த கடவுள் மாதிரியே அவனும் காணாம போயிட்டான். அப்படின்னா அவர் என்ன திரும்பி வரலையாப்பா? திரும்பி வந்திருந்தா அவ உன்னை பார்க்க வராம இருந்திருப்பானாமா. அவருக்கு என்ன ஆச்சோ? எங்க இருக்காரோ? எப்படி இருக்காரோ? பெரியய்யா அதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. எப்படியே கண்டுபிடிச்சிருவாரு. நீ கவலைப்படாம தைரியமா இருமா. நான் என்னைக்குமே என்ன பத்தி கவலைப்பட்டதே இல்லப்பா. அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு தெரிஞ்ச மட்டும் எனக்கு போதும். அம்மா மீனா, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நீ வேணா நினைக்கலாம். ஆனா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் நெஞ்சு வெடிச்சு செத்துருவேம்மா. அப்பா, எனக்காக, உன் தங்கச்சிகளுக்காக, நாகமாத்த, மகாலட்சுமி, விஜயலட்சுமி பொண்ணு, அப்புறம் நம்ம ஊர் ஜனங்க, இங்க எல்லாருக்காகவும் நீ நல்லா இருக்கணும் தாய். நல்லா இருக்கணும்மா, நல்லா இருக்கணும். இவங்க எல்லாரோடையும் அவரை ஏன் நீங்க சேர்க்கல? நீங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா. அவர் திரும்பி வரலன்னா நம்ம ஊருக்கு இந்த மீனாட்சி வரவே மாட்டா. ஏன் நான் மண்ணோட மண்ணாயிடுவேன்ப்பா. வேண்டாமா மீனா. அம்மா மீனா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, சொல்லாதம்மா. அம்மா மீனா, அழாதம்மா, அழாத. உன் புருஷன் கண்டிப்பா திரும்பி வருவான். கண்டிப்பா திரும்பி வருவான், திரும்பி வருவான். கடவுளே, நீயாவது என் பையனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு.
என்னாச்சுப்பா? போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க? அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? தெரிஞ்சது பாரதி. எங்க இருக்கான்? ஏன் போனானா? எப்ப திரும்பி வருவானா? வந்துருவாம்மா, கண்டிப்பா வந்துருவான். என்கவுண்டர்ல சில போலீஸ்காரங்களுக்கு காயப்பட்டு அவங்க ஃபாரஸ்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இவன் போயிருக்கான். அவங்களுக்கு இவன் ராத்திரி பகலா சேவை பண்ணிக்கிட்டு இருக்காமா. உண்மையாவா? அவன் நல்லா தானே இருக்கான்? இருக்காம்மா, ரொம்ப நல்லா இருக்கான். அவனை நினைச்சு நீ கவலையே படாதம்மா. வேலை முடிஞ்ச உடனே கண்டிப்பா திரும்பி வந்துருவான். அவன் போலீஸ்காரங்களுக்காக தானே போனா. அப்புறம் எதுக்காகப்பா அவனை அரெஸ்ட் பண்ணாங்க? அவனை ஏன்பா என்கொயரி பண்ணணும்? மீனாட்சி எதுக்காக ஜெயில கொண்டு போய் போடணும்? என்கிட்ட நீங்க உண்மையை மறைக்கணும்னு பாக்குறீங்களாப்பா? சொல்லுங்கப்பா, என்ன நடந்துச்சு? அவன் உயிரோட தான் இருக்கானப்பா? ஆமா பாரதி, சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. அப்போ ஒரு நாள் அவர் போர்ல இறந்தப்ப கூட டெட் பாடி கொண்டு வர்ற வரைக்கும் கூட என்கிட்ட மறைச்சிட்டீங்கப்பா. இப்போ அப்படித்தானா? என் பையனோட நிலைமையும் அப்படிதான் இருக்குன்னு சொல்றீங்களா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, நான் கேட்கறேன்ல, உண்மையை சொல்லுங்க. என்னத்தம்மா சொல்றது? பொலைட்னஸ் இல்லாத போலீஸ்காரங்க மனசாட்சியே இல்லாதவங்களா இருக்காங்க. இந்த சமுதாயத்துல இருந்து ஒரு மனுஷன், ஒரு டாக்டர் காணாம போயிருக்கிறப்போ ஒருத்தன் கூட எனக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாம்மா. என்னோட மனவேதனைய புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. காட்டுக்கு நடுவுல நின்னு கத்துனோம்னா அட்லீஸ்ட் நம்ம குரலாவது நமக்கு எதிரொலியா கேட்கும். ஆனா இந்த அராஜக உலகத்துல நம்மள மாதிரி இருக்கிறவங்களோட குரல் யாருக்கும் கேட்காதுன்னு புரிஞ்சிடுச்சு. அதனாலதான்மா என் குரல் ஊமையாயிடுச்சு. அழாதம்மா, அழாத. நியாயம் நம்ம பக்கத்துல இருக்கு. எப்பவுமே உண்மையை நம்பி வாழற நமக்கு கண்டிப்பா அநியாயம் நடக்காது. என் பேரன் கண்டிப்பா வீட்டுக்கு திரும்பி வந்துருவான். கண்டிப்பா வந்துருவான் அம்மா. கொஞ்சம் அசையாம உட்காருறியா? தலை ஆட்டா மாரு. இப்படி ஆட்டிட்டே இருந்தா எப்படி ஜடை போடுவேன் சொல்லு? நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் சொன்ன எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிக்கிட்டே தானே இருக்கணும். அதனால இப்போது கொஞ்சம் ஆடா மாரு. தலை வாரியாச்சு, போய் புக் எடுத்து படிப்போம். போ. அத்தை, அந்த ஜாடியை நான் கழுவி தரேன். நீ மாமாவுக்கு என்ன வேணும்னு போய் கேளு. வேணாம் மீனாட்சி, நானே பாத்துக்கிறேன். நீ எல்லார் வீட்டு வேலையும் பார்த்தா உன் வீட்டு வேலையை எப்ப செய்வ? அதுவா, நான் காலையில எழுந்திருச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீ என்கிட்ட கொடு. வேண்டாம் மீனாட்சி. கொடுங்க அத்தை, கொடுங்கன்னு சொல்றேன்ல. இருக்கட்டும், வேண்டாம்மா. சரி போ. இந்த ஊர்ல வேற ஆளுங்களே இல்லையா என்ன? நான் அவங்களுக்கு போய் வேலை செய்யறேன். டாக்டர் சார், நீ இப்படி எல்லார் வீட்லயும் வேலை செஞ்சுட்டு இருந்தா என் வேலையை எப்ப பார்க்க போற? போங்க டாக்டர் சார், நீங்க எப்பவும் விளையாட்டுத்தனமா பேசுறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
என் சித்தி என்ன திட்டும் போதெல்லாம் நான் தூரமா போய் நீங்க சொன்னதை ஞாபகம் வச்சுப்பேன். சரி, ஊர்ல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருப்ப, கொஞ்சம் வா தனியா பேசலாம். சரி. இன்னும் தள்ளி போடாத மீனாட்சி, எதை டாக்டர் சார்? நம்ம கல்யாணத்தை. ஆ, அப்படின்னா நம்ம இனிமே தள்ளி போடக்கூடாது டாக்டர் சார். எதுக்கு? ஓடி போறதுக்கு. ஏய், உட்காரு உட்காரு. திரும்ப ஊர் வேலை செய்யறதுக்கு போறியா? வேலை செய்யறதுக்கு தயங்கவே கூடாது டாக்டர் சார். எனக்கு அம்மா இல்லைங்கிறதுனால எல்லாருமே என்ன சொந்த பொண்ணாவே பாப்பாங்க. அப்படின்னா நானும் அவங்கள பாத்துக்கணும்ல. ம், அப்ப என்ன இப்ப பாத்துப்ப? அந்த 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம். நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்வீங்களா? சரி, கேளு. நீங்க எப்பவுமே என்னை விட்டு பிரியாம என்னை விட்டு போகாம என் கூடயே இருப்பீங்கல்ல? மீனா, ராத்திரி ஆனா ஆகாயத்துல யார் வருவாங்க? நிலா. காலையில யார் வருவாங்க? சூரியன். 2 பேருமே வராம எப்ப இருப்பாங்க? அது வரைக்கும் உன்னை விட மாட்டேன். சத்தியமா? நான் சாகுற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். சத்தியம். போறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வரேன்னு சொல்லணும். எந்திரி, சொன்னா கேளு. எந்திரின்றல. எந்திரி. வா. எந்திரி. வாங்கறல. எந்திரி, வா. சொன்னா கேளு. என்ன விடுங்க. வான்றல. வா. காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. என்னடி காப்பாத்த சொல்ற? போடி. அவள புடிங்க. ஏண்டி எங்க பேச்ச கேட்காம நீ ஜெயில உயிரோட இருந்துருவியா? வெட்டி துண்டு துண்டாக்கி அடுப்புல எரிச்சிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான்னு ரெக்கார்ட்ல எழுதிருவோம். சொன்னது புரிஞ்சதுல? அவளை புடிங்க. முழுங்க. முழுங்கன்னு சொல்றாளா? முழுங்க. என்ன விட்டுடுங்க. யாருக்கும் தெரியாம இந்த மாத்திரையை போட்டு கருவை அழிக்கலான்னு பார்த்தா அந்த குழந்தைய சுமக்கலான்னு பாக்குறாடி பைத்தியக்காரி. கையை விடுங்க. என் உயிரை போனாலும் சரி, நான் இந்த மாத்திரை போட்டுக்க மாட்டேன். அப்படின்னா உயிர் போற மாத்திரை கொடுத்துறேன். அதுவும் என்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கு. நல்லா யோசி. உயிர் வேணுமா இல்ல குழந்தை வேணுமா? எனக்கு உன் உயிர் தான் வேணும். ஏய், அதுக்கு உன் கொள்ளுப்பட்டு தாண்டி வரணும். ராட்சசி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நம்ம வச்சு என் கழுத்தை அறுத்துட்டியே. அந்த ஜெயிலர் கிட்ட என்ன அனுப்பி வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. மாதிரி பொம்பளைங்க எல்லாம் ஜெயில இருந்தா என்ன மாதிரி பொண்ணுங்களோட வாழ்க்கைய நீங்க அழிச்சிருவீங்க. அதுக்காக தான் நீ செத்து போகணும். அதுவும் ஏன் கையால தான் சாகணும். என்ன சொன்ன? ஏய், கெட்டி அப்படிங்கடி. குழந்தைங்களுக்கு வற்புறுத்தி மாத்திரை குடுக்கற மாதிரி குடுத்தாதான் என் கோவமா அடங்கும். ஏய், தண்ணி எடுத்துட்டு வா. ஏதாவது சத்தம் போட்டேன்னா உன்னை கொன்னுடுவேன். அவளை பிடிச்சு கீழே படுக்க வை. எப்படி மாத்திரையை முழுங்க மாட்டான்னு பாக்குறேன். புடிங்கடி. புடிங்கடி. அசையாம புடிங்கடி. கத்தாத, உன்னதான் சொல்றேன். கத்தாத, கத்துனா கொன்னுடுவேன். புடிங்கடி. புடிங்க. நல்லா புடிங்க. இந்த மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். நல்லா புடிங்கடி. மரியாதையா மாத்திரையை முழுங்க. முழுங்க போறியா இல்லையா? என்னடி கருவு கலைச்சுக்க சொன்னா என்னவோ சாமி வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? ஜெயிலுக்கு வந்த 6 மாசத்துல
3 மாசம் புள்ள தாச்சி ஆனான்னு கேள்வி கேட்டா என்னடி பதில் சொல்றது? உன் பேர் தான் சொல்லுவேன். ஏய், என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டா ஒண்ணுதான் சொல்லுவேன். ஐயோ, நீ என்ன பலாத்காரம் செஞ்சதாலதான் நான் கர்ப்பமானேங்கிற விஷயத்த எல்லா மேலதிகாரிங்க கிட்ட நான் சொல்லுவேன். ஐயோ சார், ஆய மூடி. அதுக்காக தாண்டா நான் அபார்ஷன் பண்ண ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த குழந்தை மேல எனக்கு இருக்கிற பாசத்தால நான் கலைக்க மாட்டேன்னு சொல்லல. கண்டிப்பா நான் இந்த குழந்தைய பெத்தெடுப்பேன். இதை நான் ஒரு சாட்சியா உருவாக்குவேன். என்னடி ஓவரா மிரட்டிக்கிட்டு இருக்க? நீ என் வேலைக்கே உல வைக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டியா? உன் வயித்துல வளர்ற கரு மட்டும் இல்லடி, நீ இங்க செத்தா கூட அதை கேள்வி கேட்க யாருமே இல்ல. அதை தெரிஞ்சுக்க. சுந்தரி, சார் சீக்கிரம் மாத்திரையை கொடு. சரிங்க சார். விடு, வேண்டாம், வேண்டாம், என்னடி இந்த வாய் தர வேண்டாம், தர வாய் தர முழுங்க மாத்திரை முழுங்க சொன்னா கேளு அட பிடிக்காத. ஏய் வாய் தர வாய் தர முழுங்க முழுங்கடி முழுங்க. அவளை தூக்கிட்டு போய் போடுங்கடிங்க.